குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். எல்லாரையும் அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி மேட்ச் பார்க்க போகிற மேட்ச் வந்து டிசி விசஸ் ஆர்சிபி. இந்த ஆர்சிபி கிரவுண்டில் நடக்கிற ஒரு மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சை வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நேற்று நான் வந்து மேட்ச் வந்து ஸ்கிப்பு ட்ரேட் போத் சைடு ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் எல்லோரும் கேட்ட காரணத்தினால ஜிடி சைடு போங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஜிடி சைடு போயிருந்தீங்கன்னா பணம் பண்ணியிருக்க முடியும். ஸோ அப்போ இனிமேல் நான் ஸ்கிப்புன்னு கொடுக்கும்போது நான் எந்த டீமுக்கு ஃபேவர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எந்த டீமை ஸ்லைட்டாக ஃபேவர் இருக்குன்னா அது எந்த டீம் ஃபேவர் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் pretty much எல்லா டீமுமே நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி சிமிலராக தான் டீம் இருக்கும். அந்த அப்ரோச்சஸும் அப்படி தான் இருக்குங்கிறனால போத் சைட் ட்ரேடுங்கிற மாதிரி அப்ரோச்சில் போகிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கிற மேட்சஸ் மட்டும் நான் போகிற ரிசல்ட்டில் போய் இது பண்ண வேண்டாம். பட் நேற்று கொடுத்த மாதிரி நான் வந்து எந்த டீம் சைடு ஃபேவராக போனீங்கன்னா நல்லாயிருக்குங்கிறத நான் சொல்லிவிடுறேன். ஏன்னா நேற்று நீங்கள் ஆர்ஆர் சைடு ஃபேவராக போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து ரிசல்ட் இருந்திருக்காது. எனக்கு கிட்டத்தட்ட அது ஒன் சைடு மேட்ச் தான் நேற்று. அதனால் நான் அதையும் சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் எடுத்துக்கங்க. பட் என்ன பிரச்சனைனா, அப்போ வந்து ஒரு டீம்னு சொல்லிட்டேன்னா எல்லோரும் கொஞ்சம் ஹார்டாக அந்த டீமுக்கே போகிறதுனால தான் நான் வந்து சில டைம் இந்த ஸ்கிப் மாதிரி கொடுத்துட்டு ட்ரேட் டைப்பில் போகிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி மேட்ச்சை பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச் வந்து ஆர்சிபி விசஸ் டிசி மேட்ச் நடக்க போகிற இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 23வது T20 மேட்ச் ஐபிஎல் 24வது T20 மேட்ச் ஐபிஎல்லில் இன்றைக்கி நடக்கிறது பெங்களூர் பிச்சில் நடக்கும். பெங்களூர் பிச்சு நமக்கு எல்லாத்துக்குமே பெருசாக நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். சின்னசுவாமி ஸ்டேடியம் எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி ஸ்லைட் ஹெட்டாக இருக்காங்க. 4 ஜெயிச்சிருக்காங்க கண்டினியூஸாக. பெங்களூரும் 3 ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2 டீம் தான் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். ஸோ ஏப்ரல் 14th அப்புறம் என்ன நடக்குதுங்கிற வச்சு இது டிசிஷன் எடுக்கணும். அதை வந்து நம்ம பார்ப்போம். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி தான் இருக்கிறதுங்கிறது. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச் இந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 மேட்ச்சு பேட்டிங் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச்சு சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் 3 பேரும் மொத்தம் ஆர்சிபி 4 மேட்சும் டிசி 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 6 பாயிண்ட் டேபிளில் இருக்காங்க. ஸோ தேர் இன் குட் பொசிஷன் ரைட் நோ. இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 10 மேட்ச் விளையாண்டதில் ஆர்சிபி 40%, டிசி 30%. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் 296, லோவஸ்ட் ஸ்கோர் 152. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்ஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். பட் 98 மேட்ச் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ளே பண்ணதில் யார் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் அதிகபட்சம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 2 பேர்த்துக்கு நியூட்ரல். செகண்டு கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் யார் பவுலிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிற மாதிரி சொல்லலாம். 53% சாதகமாக இருக்குது. அதில் என்ன ஸ்ட்ரென்த் திங்கு வின்னிங் பேட் ஃபர்ஸ்ட் 41%, வின்னிங் பவுல் ஃபர்ஸ்ட் 53% கொடுத்துருக்காங்க. இது 2ஐயும் கூட்டினோம்னாலே நமக்கு மொத்தமாக வரப்போகிற பர்சன்ட் 94 தான். அப்போ மீதி 6% எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரியல. ஸோ அதை நம்ம வந்து வின்னிங் பவுலிங் ஃபஸ்ட் டீமுக்கே கொடுத்தலாம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் சேஸ்டு வந்து 213 அடிச்சிருக்காங்க. ஸோ எனிதிங் லெஸ் தென் 215 பாசிபிலிட்டி ஆஃப் சேசிங் இஸ் ஹை. பிச் பிஹேவியர் ரொம்ப முக்கியம் இந்த மேட்ச்சில். நல்ல பிச் பிஹேவியர் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நான் சில 2-3 நாளாக வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்டேட் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா நானும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு முக்கியமான சின்ன விஷயங்கள் நல்லா மூவ் பண்ணிகிட்டே இருக்கனால உங்களுக்கு சரியாக பண்ண முடியல. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளையிலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக கொடுக்க பார்க்குறேன். ஓகே, ஸோ லோவஸ்ட் ஸ்கோர் அடித்து டிஃபெண்ட் பண்ணதும் 106. ஒரு மாதிரி இந்த பிச் வந்து 2 ஃபேஸ்டாக இருக்குது. ஐ திங்க் இந்த கிரவுண்டு 2 ஃபேஸ்டாக இருக்குது. அப்போ அதில் ஏதோ 2 ஃபேஸ்டு பிச் 2 இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை டாஸ்க்கு அப்புறம் கூட அதை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்டாக இந்த 2015 ஒரு 3 மேட்ச் நடந்திருக்கு இந்த கிரவுண்டில். எல்லாமே உமன்ஸ் மேட்ச்சு. இந்த உமன்ஸ் மேட்ச் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹூவர் பேட் ஃபஸ்ட்டாக 1 ஆமாம் சாரி சேசிங் டீம் 1
3 மேட்சுமே யார் பவுலிங் ஃபஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இட் கிளியர்லி சேஸ் பவுலிங் ஃபர்ஸ்ட் குட் ஆப்ஷன். இந்த வருஷம் ஆனால் ஸ்ட்ரேஞ்சாக என்ன பெங்களூர் பிச்சில் நடக்குதுன்னா, ஸ்கோர் வந்து நம்ம இந்த 200 ஸ்கோர்லாம் கான்ஸ்டண்ட்டாக வரல. உமன்ஸ் மேட்ச்சில் நம்ம எடுத்துக்க முடியாத பட்சமாக இருந்தாலும் எல்லா மேட்சும் 225 240ன்னு வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு பிச்சில் அந்த என்விரான்மெண்ட்டில் கொஞ்சம் ஃபஸ்ட் பவுலிங்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, சரி, இன்றைக்கி அஸ்ட்ராலஜிக்கலாக எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படி 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். செகண்ட் கிரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி பவுலிங் பண்ணுற டீமுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். தேர்ட் அஸ்ட்ராலஜி படி பார்த்தோன்னா ஆர்சிபி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஸோ இப்போது ஆர்சிபி வந்து பவுலிங் ஃபஸ்ட் போயிட்டாங்க அப்படின்னா ஸோ தே ஹேவ் அ பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங் த மேட்ச் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ்க்குள்ள நம்ம போயிடலாம் இன்றைக்கி. அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி பிளேயிங் 11ஸை பார்க்குற மாதிரி இல்லாமல் அந்த ஃபார்மேட் நேற்று சில பேர் நிறையா விஷயங்கள் சொன்னீங்க, கமெண்ட்ஸில் நிறையா சொல்கிறீங்க, 1-2 பேர் கழுவி ஊற்றுறீங்க. இதில் பாட்டாத கேம் தான், புரியுது. நல்லா வருது சார்னு சில பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணும்போது மோட்டிவேஷனாக இருக்கும். பட் நேற்று சொன்ன கான்செப்டில் கன்ஃபியூஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட்னா என்னென்னா, மொத்தம் எல்லா பிளேயருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஏன் அதை பற்றி கவலை பண்ணோம் அப்படிங்கிறது ஒருத்தர் கேட்டிருந்தா நான் ஓகேன்னு போட்டிருந்தேன். அதுபடி இன்றைக்கி பண்ணுவோம். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் எப்படி விளாட்றாங்கன்னு பார்ப்போம். ரஜத் படிதர் சுமார் தான் இன்றைக்கி. ஃபில் சால்ட் நல்லாயிருக்கு. விராட் கோலி நல்லாயிருக்கு. தேவ்தத் படிக்கலுக்கு நல்லாயிருக்கு. லைம் லிவிங்ஸ்டனுக்கு நல்லாயிருக்கு. ஜிதீஷ் சர்மாவுக்கு நல்லாயிருக்கு. டிம் டேவிடுக்கு நல்லாயிருக்கு. குருணால் பாண்டியாவுக்கு நல்லாயிருக்கு. புவனேஸ்வர் குமாருக்கு நல்லாயிருக்கு. ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு நல்லாயிருக்கு. யாஸ் தயால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. என்ன சார் 11 பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஆமாம் ப்ரோ இருக்குதான்னு சொல்ல முடியும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு 6 பிளேயர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஃபில் சால்ட், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், லைம் லிவிங்ஸ்டன், பவுலர்ஸில் குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், இவங்களெலாம் நீங்கள் சாய்ஸ் ஆப்ஷன்ஸை வச்சுக்கோங்க. இந்த டீம் ஓரளவுக்கு இன்றைக்கி எல்லாருக்குமே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு டீமாக இருக்குது. இதே ஃபஸ்ட்டு ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் பவுலிங்கும் யாஸ் தயால் பவுலிங் போட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக பவுலிங் பண்ண வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி 3 லக்னம் ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு 11:30 மேட்ச் முடியுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து துலா லக்னம் வரும். அடுத்தது விருச்சிக லக்னம், அதுக்கடுத்து தனுசு லக்னம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேட்ச் வந்து 3 லக்னம் போகும்போது 3 ட்விஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேட்ச்சில் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குருணால் பாண்டியான்னு சொல்லிட்டேன். குருணால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் மொதல் 2ல் இம்பேக்ட் இருந்தாலும் கூட அந்த 10-20க்கு மேலே பவுலிங் போட்டாருன்னா ஒரு இம்பேக்டை பெரிய லெவலில் பண்ணுவார். அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா பரவாயில்லை. ஓகே, அடுத்தது டிசி டீமுக்கு போகலாம். டிசி டீமுக்கு யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தா, அக்ஷர் பட்டேலுக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது வந்து ஒரு 8:45லேருந்து 10:20 வரைக்கும் நல்லாயிருக்கு. அந்த டைம் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஜாக் ஃப்ரேசர் மக்கருக்கு இன்றைக்கி 3வது ஆப்ஷனில் நல்லா வருது. அது வரைக்கும் அவர் விளையாட வாய்ப்பு இல்லை, அதனால் அவர் அவாய்ட் பண்ணிடலாம். சுமார் தான். ஆஃப் டிப்ளஸஸ்க்கும் ஸ்லைட்லி சுமார் தான். அபிஷேக் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டு ஹாஃப் பேட்டிங் பண்ணார்னா அந்த 8:40 வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் அவர் எடுத்துக்கலாம். ட்ரிஸ்டின் ஸ்டப்ஸ் வேண்டாம். விப்ராஜ் நிகம் சுமாராக இருக்குது. மிச்சல் ஸ்டாக்ஸ்க்கு ஓகே டே, ஆனால் வந்து அவரோட பெஸ்ட் எப்போ நடக்கும்னா 10:30க்கு மேலே அவர் பவுலிங் போடும்போது அவர் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்கும். குல்தீப் யாதவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைத்துலேருந்து 10-20 வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் அதுக்குள்ளே அவர் பவுலிங் போடுவார்னு நீங்கள் அவர் எடுத்துக்கலாம். முகேஷ் குமாருக்கு நல்லா இல்லை. மோகித் சர்மாவுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அதாவது 8:40லேருந்து 10:40 வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னோடய ப்ரிஃபரபிள் 6ன்னா அக்ஷர் பட்டேல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அபிஷேக் போரல் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். லோகேஷ் ராகுல் பிளான் பண்ணிக்கலாம். மிச்சல் ஸ்டாக்ஸ் வேண்டாம், எடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பிளே தானே எடுத்துக்கலாம். குல்தீப் யாதவ் எடுத்துக்கலாம். மோகித் சர்மா எடுத்துக்கலாம். ஸோ இது என்னோடய ஆப்ஷன்ஸு. ஸோ இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸுன்னு ஆர்சிபியில் நம்ம போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து விராட் கோலியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். விராட் கோலியை ட்ரை பண்ணலாம். குருணால் பாண்டியா செகண்ட் பவுலிங் போட்டு 10:30க்கு மேலே அவர் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அவரை எடுத்துக்கலாம். குருணால் பாண்டியாவை
இல்லைனா வழக்கம் போல் செகண்ட் பவுலிங்கு ஜாஷ் ஏஷல்வுட், ஃபர்ஸ்ட் பவுலிங்கு யாஸ் தயால். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் பவுலர் வேணும்னா ட்ரை பண்ணிக்கலாம். பேட்ஸ்மேன்ஸை நான் முன்னாடி சொன்ன மாதிரி விராட் கோலி ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் 2 நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கேப்டன் ஆப்ஷன்ஸில். டிசி பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா அக்ஷர் பட்டேலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்க டிசின்னு நீங்கள் கேஎல் ராகுலை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் குல்தீப் யாதவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து கேப்டன் ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஆல்ரெடி நான் வின்னர் சொல்லிட்டேன். இந்த மேட்ச்சுக்கு வின்னர் வந்து ஆர்சிபி தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3 ஸ்டாட்ஸை படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவலாக போகுது. செகண்ட் ஸ்டாட் வந்து பவுலிங் பண்ணுற டீம் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டோம். தேர்ட் ஸ்டாட்ஸ் வந்து ஆர்சிபி ஃபேவரபுளாக இருக்குது, ஜெயிச்சுன்னு சொல்லிட்டோம். இது ஒரு மாதிரி வந்து நல்லா போகிற மேட்ச், ஆர்சிபிக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மேட்ச் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீமை போட்டு பிளான் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் சொன்ன இன்புட்ஸை வச்சு நீங்கள் உங்கள் ட்ரீம் டீம்ஸ் போட்டு பண்ணுறதை நல்லா பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். இட்ஸ் கிரேட் ஷேரிங் மை நாலேஜ் வித் யூ டுடே. ஸோ நல்லபடியாக போடணும் வேண்டிக்கும். ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்கள். நம்ம சேனலை ஜாயின் பண்ணாங்க பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட். நிறைய கரெக்ஷன்ஸ் இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. இருந்தாலும் ஐபிஎல் மிஸ் பண்ண